1000 வருடங்களாக இல்லாத மழை, உதவி செய்த நேரடியாக இறங்கிய விஜய். சென்னையில் வழக்கமாக மழை பொழிந்தால் படகுகள் மூலம் மக்கள் மீட்கப்படுவது சென்னை மக்களுக்கு பழகி போய் இருக்கும். ஆனால் நெல்லை மாவட்ட சேவியர் காலனியிலும் படகு விடும் அளவுக்கு மழை பொழிந்து இருக்கின்றது. புதிய பேருந்து நிலையம் அருகே அவ்வளவு மழை நீர் தேங்கி நிற்கின்றது. திருநெல்வேலி மாவட்டத்தில் மழை பொழிவுகள் தரவுகள் மற்றும் அறிவியல் சார்ந்த தரவுகள் தரும் மாவட்ட அறிவியல் மையம் தண்ணீரில் மூழ்கி இருக்கின்றது. தூத்துக்குடி மாவட்ட கைலாம்பட்டினத்தில் ஓராண்டில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெய்து உள்ளதாக கூறினார். ஒரு சில இடங்களில் மேக வெடிப்பு போல மழை பெய்துள்ளதாக குறிப்பிட்டார். வரலாற்றில் இல்லாத அளவுக்கு திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடியில் மழை பெய்து உள்ளதாக பாதிப்பு அதிகமாக இருந்து வருகிறது. பல இடங்களிலும் நீர் தேங்கியுள்ள நிலையில் பொதுமக்களுக்கு உணவு கிடைப்பதில் கூட சிக்கல் ஏற்பட்டு உள்ளது. அத்தியாவசிய பொருட்களான பால், பிரெட்டிற்கும் கூட பல இடங்களில் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இதனால் பொதுமக்கள் சிரமத்தை எதிர்கொண்டு உள்ளனர். தொடர் மழை காரணமாக வீடுகளிலும் நீர் புகுந்த நிலையில் பல இடங்களில் வீடுகள் சமைக்க முடியாத சூழல் ஏற்பட்டு உள்ளது. இதற்கிடையே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு உதவ விஜயின் ரசிகர்கள் களத்தில் குதித்துள்ளனர். விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு உணவுகளை வழங்கினார். நீர் தேங்கியுள்ள பகுதிகளில் படகு மூலம் சென்ற விஜய் ரசிகர்கள் அவர்களுக்கு உணவு மக்களுக்கு வழங்கி வருகின்றனர்.